வணக்கம். சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு, 2 முழு அளவு பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். தூதுவளை இலை முட்களை மட்டும் நறுக்கிட்டு இலையை மட்டும் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் செப்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கல்லுப்பு. கடாய் சூடானது. கடலெண்ணெய் 3 ஸ்பூன். எண்ணெய் சூடானதும் 2 வரமிளகாய், 1 சிட்டிகை உளுந்து, 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் பூண்டு 2 வதங்கினதும் கீரை, தூதுவளை இலக்கீரை சேர்த்து வதங்கணும். எண்ணெயில் கீரை நல்லா வதங்கும் போது கசப்பு சுவை குறையும். இதில் நான் தக்காளி சேர்க்கல, விருப்பப்பட சேர்த்துக்கலாம். இந்த அளவு பொன்னிறமாக வதங்கினதும் மிளகாய் மசாலா, திக்காக கரைச்சி வச்சுருக்க 2 கப் அளவு புளி கரைசல், இந்த அளவு தொக்கு பதத்தில் குழம்பு சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். தூதுவளை குழம்பு சூடான சாதத்தில் குழம்பு கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் குறையும். இந்த குழம்புல இலையை கட் பண்ணி சேர்த்துருக்கனால கசப்பு தெரியாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. சளி, இருமல் நல்ல நிவாரணம் கிடைக்கும்.